வணக்கம். ஆ நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சிய வந்து ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயமா போச்சு. ஒற்றை அறிக்கையிலே வந்து ஒரு மாநாடு எதுவுமே நடத்தாம, ஒரு அறிக்கை மூலம் வந்து தன் கட்சிய வந்து பதிவு பண்ணி மக்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள்லாம் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா வந்து எல்லாருமே ஒவ்வொரு தரப்பும் வந்து கருத்தரிச்சுட்டு வராங்க. பொதுமக்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அமைப்பு சாரா ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அவர் இருக்கிற சினிமா துறை சார்ந்த உள்ள பிரபலங்களும் வந்து கருத்தரிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தமிழ் திரையுலகில உச்சத்தில இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து இதுக்கு முன்னாலே வந்து அவர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. வந்து என்ன காக்கா காலு கதையெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அவர் வந்து சமூக பணிக்கு திரும்புறாங்க. அவருடைய உச்சம் வேற. அவர நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த், விஜய் உடைய ரசிகர்களுடைய வந்து மோதல் போக்கு வந்து வெகுவா குறைஞ்சுதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து அரசியல் நோக்கி இருப்பதா வந்து எல்லாமே கருதப்பட்டுச்சு. நம்ம கூட பேனாக்காரங்களா சொல்லியிருந்தோம். விஜயோடைய நோக்கம் வந்து ரஜினி அல்ல, சூப்பர் ஸ்டார் பதவி அல்ல. அவர் அரசியல் தான் இலக்குன்னு சொல்லி, அவர் அரசியல் கட்சி இப்போ தொடங்கியிருக்காரு இல்லையா? இது 1 மாசத்துக்கு முன்னே நம்ம வந்து ஒரு பதிவு நம்ம பேனாக்காரன்ல வந்து போட்டிருக்கோம், பதிவு பண்ணியிருக்கோம். அதில வந்து இதான் சொல்றோம். இலக்கு வந்து ரஜினி அல்ல, அரசியல் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில ரஜினிகாந்தும் இதே தான் சொல்லியிருந்தார். சொல்லி 1 வாரத்துக்குள்ள வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கான பணிகள் ஆரம்ப கட்ட பணிகள் வந்து நடந்து முடிஞ்சு அறிவிச்சாச்சு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அந்த முதல் பணிகள வந்து மேற்கொள்ள பார்க்க போறாங்க. நாடாளுமன்ற பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடத்துவது சம்மந்தமா வந்து விஜய் அவர்கள் முடிவு செய்ய போறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து ரஜினிகாந்தோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ரஜினிகாந்த் விஜய் அரசியல் கட்சி தொடங்க போற என்ன கருத்து வந்து தெரிவிப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, பிரபலங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொன்னாரு. அண்ணாமலை வாழ்த்து சொன்னாரு. சீமான் எல்லாமே ஒரு வகைக்கு வாழ்த்து சொன்னாங்க. கமலஹாசன் கூட வாழ்த்து சொல்லிட்டாங்க. ரஜினிகாந்துடைய வாழ்த்து எப்படி இருக்கும்? அப்படிங்கிற சம்மந்தமா நிருபர்கள்லாம் வந்து கேள்விக்கு முயன்றபோது, இன்னைக்கு சென்னை விமான நிலையத்தில வந்து ரஜினிகாந்த்ட்ட வந்து இதே கொஸ்டின் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கும்போது வந்து விஜய் கட்சி தொடங்கியிருக்காரே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு, ஒரு தலைவர் வந்து ஒரே வார்த்தையில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. வாழ்த்துக்கள் அவ்வளோதான். அந்த ஒற்றை வரியில வந்து அவர் முடிச்சுட்டு வந்து வேற எந்த ஒரு டிபேட்டுக்கும், விவாதத்துக்கும் வந்து கமா போடாம அத முடிச்சுட்டு போயிட்டார். வாழ்த்துக்கள்னு சொல்லி. அந்த வாழ்த்துக்கள்ங்கிறதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேஷ்டேக்கா மாத்திட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள் ஹேஷ்டேக் பண்ணி வாழ்த்துக்கள் ரஜினி வாழ்த்து, ரஜினி வாழ்த்துக்கள்ங்கும்போது ஹேஷ்டேக்ல பறந்துட்டு இருக்கு. இதுதான் ஹைலைட்டா மாறிட்டு இருக்கு. தலைவர் வாழ்த்து சொல்லிட்டான்னு சொல்லி விஜய் ரசிகரும் வந்து வேற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா விஜய் வந்து மாநாடு எங்க நடத்த போறாருன்னு சம்மந்தமா வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மதுரை, திருச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, தென் பகுதியில வந்து கட்சி ஆரம்பிக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்துச்சு. மாநாடு அங்க தான் போடணும்னு முடிவு பண்ணாரு. ஏன்னா, நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போகும்போது வந்து ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அங்க உள்ள ரசிகர்கள பார்க்கும்போது அவருடைய மனநிலை வந்து ரொம்பவே சந்தோஷமான மனநிலை இருந்ததா வந்து சொன்னாங்க. ஏன்னா, ரசிகர்கள் வந்து அவர மொய்ச்சுக்கிட்டு ரொம்ப அன்ப மிகைப்படுத்துனாங்க. அந்த அன்ப இவரால வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அந்த புன்னகையால வந்து குடுத்துட்டு திரும்புனாரு. அதனால வந்து அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில ஒரு முக்கியமான இடத்துல ஒரு வந்து மாநாடு போடலாம் அப்படிங்கிற மாரி தான் அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம். அதனால வந்து பொதிகை சார்ந்த திருநெல்வேலியில தான் திருநெல்வேலி தாமிரபரணி கரையில தான் வந்து விஜயோட முதல் கட்சி மாநாடு நடக்க போகுதுங்கிறது தான் ஹைலைட் தகவல். நன்றி.